இப்போ இந்த படத்துக்குள்ள 3 நாயகர்கள் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் 3 பேர் வயசை பிரிக்கலாம். 20 வயசு, 40 வயசு, 60 வயசு. அந்த 20 வயசு பையனுடைய மாஸ்குலானிட்டி என்னவோ அதுதான் அந்த படம் பேசியிருக்கும். இப்போ 40 வயசில் இருக்கிறோட மாஸ்குலானிட்டி என்னன்னா ஹி ஹாவ் அ வெல்த், ஹீ கேன் டூ வாட் எவர் ஹீ வாண்ட், ஃபேமிலியை கூட விட்டு வர முடியும் அப்படின்னு. அப்போ 60 வயசு என்னன்னா இதெல்லாம் கடந்த ஒரு நிதானம் அவங்ககிட்ட இருக்குது, இதை தேடி போகிறான். அவர் அதை தான் சொல்கிறாரு. இந்த மாஸ்குலானிட்டி இட்ஸ் வெரி சப்ஜெக்டட் டு த ஏஜ் அண்ட் யுவர் வெல்த், எவ்ரி திங் இட்ஸ் வெரி சப்ஜெக்டட். நீங்கள் அந்த லேயர்லேயும் இந்த படத்தை வந்து நீங்கள் பார்க்க முடியும். நீங்கள் இது எப்படி பார்த்தீங்க? இந்த 60 வயசு கிட்ட இருக்கக்கூடிய கதாபாத்திரம் வந்து ஒரு சமூக ஒரு விஷயத்துக்காக தன்னுடைய குடும்பத்தை விட்டு ஒரு பெரிய உயர்ந்த சிந்தனையாக தான் இருக்கு அவன் பண்ணது. அது ஆல்மோஸ்ட் தியாகம் பண்ணிட்டு ரொம்ப பிடிச்ச குடும்பத்துலேருந்து வெளில வந்து இங்கே நான் செய்ய வேண்டிய வேலை ஒன்று இருக்குது என்னுடைய நாட்டுக்காக அப்படின்ற மாதிரி வரான் அவன் ஒரு போராளியாக. வெளியே வந்த பிறகு அது எப்படி எந்த இடத்துல முடியுது அப்படின்னா, அது ஆல்மோஸ்ட் அவன் ரிக்ரெட் பண்ணுறானா, தான் பண்ணது ஒரு தப்புன்னு அவனுக்கு தோணுதா, இல்லை அவன் குடும்பத்தை ரொம்ப மிஸ் பண்ணுறானா, அந்த ஸ்பேஸ் ஒரு சோஷியல் ஸ்பேஸ்லேருந்து ரொம்ப ஒரு பர்சனல் ஸ்பேஸ்க்குள்ள அது மாறுது. தரமான ஃபார்ம் லேண்ட் வாங்க நம்ம சென்னை ஃபார்ம்ஸ் வாங்க. நம்ம சென்னை ஃபார்ம்ஸ், உறுதியான முதலீடு, உறுதியான நம்பிக்கை.